அதிகமாக வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களா? இதை போய் யார்ட்டையா சொல்லி பாருங்க. யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அது யாருக்கும் தேவையும் இல்லை. உங்கள் சோர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அதை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. உங்ககிட்ட காசே இல்லையா அப்படின்னாலுமே யாருமே அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. அது யாருக்கும் தேவையும் இல்லை. நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்களா, வெளியில் வர முடியலையா, அதை பற்றி யாராவது கவலைப்படுவான்னு நினைக்கிறீங்களா? நெவர். யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. யாருக்கும் அது தெரியவும் தெரியாது, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகமோ இந்த யூனிவர்ஸோ இல்லாட்டி யாருமோ எங்களோட எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிட்டு இல்லை. இது எல்லாத்தையும் உணர்ந்துக்கணும், இல்லாட்டி என் கவலையெல்லாம் பகிர்ந்துக்கணும், அவங்க இதில் எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட உள்ளவங்க, இந்த உலகம், நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளுடைய கஷ்டங்கள் அல்ல, நம்மளுடைய ரிசல்ட்டை தான். அதனால உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு ரிசல்ட்டாக, ஒரு முடிவாக இருக்கணும். உங்களுடைய சோர்வை ஒரு ரிசல்ட்டாக மாற்றுங்க. உங்களுடைய வறுமையை ஒரு ரிசல்ட்டாக மாற்றுங்க. உங்களுடைய கவலையை ஒரு ரிசல்ட்டாக மாற்றுங்க. எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு இந்த உலகம் உங்களை கேட்கறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குன்னா அது உங்களுடைய ரிசல்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஃபீலிங்க்கு இந்த உலகம் பதில் சொல்லாது. ஆனால் உங்களுடைய அந்த ரிசல்ட்டுக்கு இந்த உலகமே சல்யூட் அடிக்கும், மரியாதை கொடுக்கும். இது உங்கள் நேரம். செயற்படுங்க. குட் லக்.